ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற குங்குமத்தினை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கின்ற நேரமே உன்னுடைய இல்லத்தில் உனக்கென்று செய்யப்பட்டிருக்கின்ற செய்வினைகள் எல்லாம், உனக்கென்று செய்யப்பட்டிருக்கின்ற கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து என் குழந்தை நீ நல்லபடியாக மீண்டும் நல்ல நிலைக்கு திரும்ப போகிறாய். என் பிள்ளை மனதிற்குள் எப்பொழுதும் எதையோ பற்றி நினைத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? நமக்கென்று யார் இதனை செய்திருப்பார்கள்? ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது? நமக்கு நிம்மதியான காலம் என்ற ஒன்று எப்பொழுது வரும்? இது போன்றெல்லாம் நமக்கு செய்வதற்கு இவர்களுக்கு மனம் எப்படி வருகிறது என்று என் குழந்தை மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய மனவேதனைக்கெல்லாம் இன்று இரவுக்குள் உனக்கு நல்ல தீர்வு கிடைத்துவிடும். என் குழந்தையே, நீ மனதளவில் நினைத்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா பொய்யா என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே உனக்கு செய்வினைகள் செய்யப்பட்டிருக்கிறதா? உன் இல்லத்தில் தேவையில்லாத தீய சக்திகள் இருக்கிறதா என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ நினைக்கின்றாய் உனக்கு யாரோ ஒருவர் ஏதோ செய்வினைகளை செய்ததினால்தான் குடும்பத்தில் பிரச்சனைகள், வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருப்பது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று. அதனால் யாரோ எதையோ செய்திருக்கிறார்கள் என்று எந்நேரமும் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். உனக்கு கை வலிக்கிறது என்றால் யாரோ எதையோ செய்துவிட்டார்கள் என்கிறாய். உனக்கு கால் வலிக்கிறது என்றால் கால் நடக்க முடியவில்லை என்றால், ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல முடியவில்லை என்றால் கூட யாரோ எதையோ செய்துவிட்டார்கள் என்கின்றாய். என் தங்கமே, அதை தொடர்ந்து எப்பொழுதும் வயிறு வலி இருந்து கொண்டே இருக்கிறது, அல்லது உடலில் ஏதோ ஒரு உபாதை உனக்கு எந்நேரமும் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதை நினைத்து நீ பயம் கொள்கிறாய். என் குழந்தையே, உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எத்தனை பெரியது என்பது அம்மாவிற்கு நன்றாக தெரியும். உனக்கு இருக்கின்ற துரோகிகளும் எதிரிகளும் இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள் என்பதால் தான் நீ இத்தனை பயம் கொள்கிறாய் என்பதும் உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். என் தங்கமே, அவர்கள் செய்ய நினைப்பதும் செய்துவிட வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு வகையில் நீ பயம் கொள்வதற்கு முக்கியமான காரணம். ஏனென்றால் அவர்களின் எண்ணங்கள் அத்தனை தூய்மையானவை கிடையாது. மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பதில் இவர்களை மிஞ்சுவதற்கு வேறு ஆள் கிடையாது. தன் முன்னால் இன்னொருவன் நன்றாக இருந்துவிட கூடாது என்பதில் இவர்கள் மிகவும் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். அதனால்தான் உனக்கு கூட எதையாவது செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததை நீ இன்னொருவர் மூலமாக கேட்டு அறிந்ததால்தான் இத்தனை பயத்தை உனக்குள் வைத்திருக்கின்றாய். நீ இப்பொழுது தொட்டது இந்த வராகி என்னுடைய குங்குமம் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா? என் தங்கமே, உன் தாயானவளே உன்னிடம் வந்து இந்த குங்குமத்தை கொடுக்கிறேன் என்றால், இதை தொடுகிறாய் என்றாலே உனக்குள் எந்த கெட்ட சக்திகளும் இல்லை, உன் இல்லத்தில் எந்த ஒரு தீய சக்திகளும் இல்லை என்பதை முதலில் நீ ஆணித்தனமாக நம்ப வேண்டும். அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னால் இதை தொட முடியாது. நீ என்னை தொட்டுவிட்டாய், என்னுடைய குங்குமத்தை தொடுகிறாய் என்றால் நிச்சயமாக உனக்குள் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் இல்லை என்பதை முதலில் என் பிள்ளை நீ நம்ப வேண்டும். நம்பிக்கைதானே எல்லாம் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் இன்று உன்னுடைய குழப்பங்களுக்கு மிக பெரிய தெளிவு கிடைத்துவிடும். என் தங்கமே, செய்வினைகள் செய்பவர்கள் எல்லாம் இந்த காலத்தில் இது போன்ற செயல்களை அத்தனை எளிதாக செய்துவிட முடியாது. முன்பெல்லாம் துரோகிகளும் எதிரிகளும் இதை மட்டுமே வேலையாக வைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பட்ட இன்றிருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒருவருக்கு செய்வினைகளோ ஏவலோ செய்துவிட்டால் அது மீண்டும் வந்து அவர்களையே தாக்கும். அது அவர்கள் வாழ்க்கையை தான் அழிக்கும் என்பதை நிறைய பேர் கண்கூடாக நடந்ததை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள்.
முன்பு இருந்த காலத்தில் எல்லாம் அப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. பயங்கரமான ஆட்களை வைத்து செய்வினைகளை செய்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கு செய்தார்களோ அவர்கள் நன்றாக இருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில் தாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் இருந்த இடம் கூட தெரியாமல் அழிந்து போய் இருக்கிறார்கள். என் குழந்தையே, அந்த குடும்பத்தில் அந்த வம்சவழியில் வந்தவர்கள் அல்லவா? இவர்களுக்கு வாய் மட்டும் தான் இது போன்று செய்துவிட வேண்டும், அது போன்று செய்துவிட வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை பயம் காட்ட நினைக்கிறார்களே தவிர ஒருபோதும் இது போன்ற செயல்களை செய்வதற்கான தைரியம் அவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அது மீண்டும் அவர்களுக்கே திரும்பும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்தவர்கள் அல்லவா? அவர்கள் குடும்பமே அதனால் அழிந்து போனதை அவர்கள் கண்கூடாக கண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதனால் என் குழந்தையே, நீ இதை நினைத்து ஒருபோதும் பயம் கொள்ளாதே. உன்னை காப்பதற்கு உன் இல்லத்தின் வாசலில் நிற்பவள் உன் வராகி நான் என்பதை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. அம்மா இருக்கும் பொழுது உனக்கு யாராலும் எதையும் செய்துவிட முடியாது என்பதை நீ நம்ப வேண்டும். குறைக்கின்ற நாய் ஒருபோதும் கடிக்காது என்கின்ற பழமொழிக்கு ஏற்பத்தான் இன்று மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பேசுவதை சொல்வதை மற்றவர்கள் பயமுறுத்தும்படி செய்துவிட்டு சொல்வார்கள். ஆனால் அதனை செய்வதற்கு அவர்கள் மனதில் எந்த ஒரு தைரியமும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ யார் என்ன சொன்னாலும் உடனே பயப்படுவதும், நமக்கு ஏதாவது ஒன்று ஆனால் அதற்கு அதுதான் காரணமோ என்று நினைப்பதும் நிச்சயமாக ஏற்புடையதல்ல. என்னுடைய பிள்ளையான நீ ஒருபோதும் இது போன்ற செயல்களுக்கெல்லாம் பயம் கொள்ள மாட்டாய். என் தங்கமே, செய்வினைகளை எல்லாம் நான் அகற்றி விடுகிறேன். இன்று உனக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டால் நீ பயப்படாமல் இருப்பாயா? அப்படியானால் இதற்கு மேல் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னை இந்த பயத்தில் இருந்து நான் விடுவிப்பதற்கு என் தங்கமே, உன்னை இந்த வராகி காக்கிறேன். உன் இல்லத்தில் இந்த வராகி நிலையாக நிற்கிறாள். உன்னுடைய எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்து உன் வராகி உன்னை காத்து கொண்டிருக்கிறாள் என்பதை நீ எப்பொழுதும் முழுதார நம்புகிறாயோ அப்பொழுது நிச்சயமாக உன் மனதிற்குள் இது போன்ற தேவையற்ற பயங்கள் இருப்பதெல்லாம் விலகி ஓடிவிடும். என் குழந்தையே, நான் எத்தனை முறை சொன்னாலும் பிரச்சனை வருகிறது, அவர்களை நீங்கள் ஒரு கை பார்த்து விடுங்கள் என்றுதான் நீ கேட்பாயே தவிர எனக்கு யாரும் எதுவும் செய்திருக்க முடியாது, உன்னை தாண்டி என்று நீ சொன்னது கிடையாது. இனிமேலாவது நீ இது போன்று சொல்ல மாட்டாய் என்று அம்மா மனதார நம்புகிறேன். உனக்கு யாரும் எதுவும் நிச்சயமாக செய்யவில்லை. உன் உடலில் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்கு அதற்கான மருந்துகளை எடுத்து தீர்வினை தேட வேண்டும். இப்பொழுதெல்லாம் இருக்கின்ற உணவு முறைகள் உடலில் நிறைய பிரச்சனைகளை வெகு விரைவாக கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது என்பது நீ அறிந்த உண்மைதானே என் தங்கமே? அப்படி இருக்கின்ற பொழுது உன்னுடைய பிரச்சனைகளுக்கு யாரையும் காரணம் சொல்லாதே. எந்த ஒரு விஷயத்தையும் காரணமாக காட்டி உன்னுடைய உடல்நிலையை நீயே கெடுத்து கொள்ளாதே. ஒன்று, உன்னுடைய உணவு பழக்க முறையில் மாற்றத்தை கொண்டு வா. இல்லை, அதற்கான தீர்வினை நீ தேடி கொண்டு வா. மருத்துவ முறையில் நிச்சயமாக என் குழந்தைக்கு அதில் நல்ல தீர்வுகள் எளிதாக கிடைத்துவிடும். என் தங்கமே, நீ சரியானவற்றை தேர்ந்தெடுத்து சரியான வழியில் செல்லும் பொழுது நிச்சயமாக உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்பதை நீயே புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கூட உன் அம்மா நான் உன் அருகில் நிற்பதை உன்னால் நிச்சயமாக ஒரு நிலையாக கண்களை மூடி நின்றால் உணர முடியும் என் தங்கமே. ஏனென்றால் அம்மா எப்பொழுதும் உன் அருகில்தான் நிற்கிறேன், உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும் என்று நான் மிகவும் விருப்பப்படுகிறேன். அதற்காக தான் உனக்கு நிறைய வழிகளில் காட்சியையும் உன் இல்லத்தில் என் நடமாட்டம் இருப்பதையும் உணர்த்துவதற்காக பல முயற்சிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சில வேளைகளில் என் பிள்ளை என்னை கண்டு கொள்கிறாய், சில வேளைகளில் என்னை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறாய். எப்பொழுதெல்லாம் என்னை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டாயோ
அந்த நேரத்தில் நான் இருப்பதை உணர்ந்தும் நீ விட்டு விடுவாய். ஆனால் என் பிள்ளையின் மனது ஒரு நிலையில் இல்லை. உன் மனதிற்குள் 1000 எண்ணங்கள் சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தமாகும். மனதை ஒருநிலைப்படுத்தி என்னை நினைத்தால் நிச்சயமாக ஒருபோதும் உன் அம்மாவை காணாமல் நீ செல்ல மாட்டாய். என் தங்கமே, எது எப்படியோ நான் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு செய்வினைகளை செய்துவிடுவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ ஞாபகத்தில் வைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. எந்த பிரச்சனைகளுக்கும் எந்த செய்வினைகளும் ஏவல்களும் எந்த கட்டுகளும் காரணம் கிடையாது. யாரும் என் பிள்ளையை தொட முடியாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். அதையும் தாண்டி உனக்கு அதன் மீது நம்பிக்கை இருக்குமானால் அவற்றை சரி செய்து கொடுக்க வேண்டியது உன் அம்மா என்னுடைய பொறுப்பு என்பதை மனதார நம்பு. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கிறது. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.